Hi dear Sagos, this is Karthika. ஒரு சிஸ்டர் வந்து கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் 6 மந்த்தாக நீங்கள் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு என்னெல்லாம் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்க, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்டேக்னு பெருசாக நான் வெளியிலேருந்து எதுவும் எடுக்கலை. வீட்டில் இருந்து நார்மலாக சாப்பிடுவோம், ஹோம் ஃபுட் தான். பட் நான் ஹேர் பேக், ஏர் ஆயில் அதை நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஹேர் பேக்கும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப இப்போ எந்த ஹேர் பேக் பண்ணாலும் அதில் ஒரு கீ இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னோட ஹேர் க்ரோத்தில் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் 1 by 1 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈஸியான ஹேர் பேக்குக்கு தேவையானது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று வெந்தயம், அண்ட் இந்த கீ இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த ரோஸ்மெரி தான். இது இல்லாத ஹேர் பேக்கை பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் ட்ரை பண்ணுறதே இல்லை, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ரிசல்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணி தண்ணி மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட கரிசலாங்கண்ணி பொடி, இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அவ்வளோதான். அண்ட் இந்த ஃபில்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா தண்ணி, இதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறேன். அண்ட் இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரை ஆகிடும். அதனால் அந்த தண்ணி நிறைய ஊற்றி நீங்கள் சோக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் முன்னாடி நாளே ஏர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் டே என்னோட ஹேரில் இந்த ஆயில் ஊறினதுக்கு பிறகு இப்போ நான் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன். இந்த சேம் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நான் நிறைய ஹேர் பேக் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எல்லா வாட்டியும் செம்பருத்தி இலையும் கத்தாழையும் தேடிட்டு இருக்க முடியல அப்படிங்கிறனால தான் இந்த கரிசலாங்கண்ணி பொடியை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எப்போல்லாம் நாட்டு மருந்து கடைக்கு போகிறனோ ரோஸ்மெரி, கரிசலாங்கண்ணி பொடி, குப்பைமேனி இலை, இது எல்லாமே நான் ஓரளவுக்கு ரீஸ்டாக் பண்ணிப்பேன். எப்போவுமே ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன். பிகாஸ் இதெல்லாம் என்னுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்கூட விசிபிளாக நான் பார்த்த ஒரு விஷயம். அண்ட் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டும் நான் மசாஜ் கொடுப்பேன். ஏன்னா நமக்கே நம்ம அப்ளை பண்ணிக்கின்ற போது எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோமான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால ஸோ நல்ல ஹேர் பேக் போட்டுட்டு நல்ல மசாஜ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல அப்ளை ஆகும். நல்ல ஒரு 1/2 hour, ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் என்கிட்ட ஹேர் ட்ரையர் கிடையாது, நான் யூஸ் பண்ணினதும் கிடையாது. நான் சன்லைட்டில் ஹேர் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டேபிள் ஃபேன் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். அகெயின் ஒரு 70 to 80% ஹேர் காஞ்சதுக்கு பிறகு அந்த ஹேர் சீரம் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையே யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் என்னோடய ஹேர் கேர் முடிஞ்சுது. அண்ட் இந்த 75% அந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரும் என்னோடய ஹேரும் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் மை நேச்சுரல் ஹேர். எனக்குமே இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு இப்படி இருந்த ஹேர் என்னோட போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ ரொம்ப மேக்ஸிமம் ஹேர் போயிடுச்சு. இப்போ ரீக்ரோத் ஆகிட்டுருக்கு. வீட்டிலேருந்தே ஹெல்த்தியான ஹேருக்கு நான் பண்ணுற சின்ன விஷயங்கள் தான் நான் 1 by 1 ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பேசணும் இல்லை இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் உங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு காய்ஸ். லவ் யோர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.